ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நெல்லிக்காய் ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 2 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன், புதினா ஒரு ஹாஃப் லெமன் எடுத்திருக்கேன், ஹனி தேன் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது இந்த வெயில் நாளில் நம்ம இந்த ஜூஸ் நம்ம எடுக்கும் பொழுது அது ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நான் அந்த நெல்லிக்காவை போட்டு புதினா போட்டு அரைச்சி இப்போ நான் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த வெயிலில் நம்ம இந்த ஜூஸ் எடுத்துக்கும் பொழுது இது நம்முடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்ல பிரயோஜனமாக இருக்கும், நல்ல யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நமக்கு உடம்புக்கும் அது ரொம்ப ஹெல்த்து. ஸோ நம்ம நெல்லிக்காய் ஜூஸோட புதினா ஆட் பண்ணி நம்ம அது மாதிரி எடுத்துக்கிட்டாக்க ரொம்ப நல்லது. இதில் நான் 2 கல் உப்பு கொஞ்சம் நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். தேன் மட்டும் ஊற்றி அதில் மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டோன்னா ஒரு மாதிரி சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த கல் உப்பு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு இனிப்புக்கு தேவையான அந்த தேனை நம்ம ஊற்றிக்கலாம். நான் ஒரு கிளாஸ்க்கு நான் 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நம்ம இதை நல்லா எடுத்து அந்த நெல்லிக்காய் ஜூஸில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லெமன் அந்த புளிப்புக்கு தேவையான அளவு நீங்கள் அதில் சேர்த்துக்குங்க. நம்ம டைரெக்டாக புதினா மட்டும் நம்ம எடுக்க மாட்டோம் இல்லையா? ஸோ அதை ஜூஸாக பிள்ளைங்களுக்கு அவங்க குடிக்க மாட்டாங்க. ஸோ இதோட நெல்லிக்காயோடு சேர்த்து நம்ம அரைச்சி அவங்களுக்கு ஜூஸ் மாதிரி கொடுக்கும் பொழுது அது அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும். அவங்க அதை அவாய்ட் பண்ண மாட்டாங்க, குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம வாரத்தில் ஒரு 2 டேஸு இல்லைனா 3 டேஸ் இது மாதிரி நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது ரொம்ப நல்லது. நெல்லிக்காவில் நல்ல ஒரு சத்து நெல்லிக்காவில் இருக்குது. அதை நம்ம இது மாதிரி நம்ம ஜூஸ் போட்டு நம்ம ஆஃபீஸ்க்கோ இல்லை வேறு வேறு இந்த ஒர்க்குக்கு நம்ம போகும்போது கூட நம்ம என்ன செஞ்சோம், அது மாதிரி ஜூஸ் போட்டு பாட்டிலில் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரிங்க்கு நம்ம உணவில் நம்ம எடுத்துக்கும் பொழுது இந்த வெயில் நாளுக்கு ரொம்ப ஏற்ற ஒரு ஹெல்த்தியான ஒரு ஜூஸ். இந்த ட்ரிங்க் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.